நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை நேற்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். இது தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்சியாக இருக்கும் என மக்களிடையே பெரும் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சி தொடங்கியிருப்பதை குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியலுக்கு மாறுகின்ற உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கணும். ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போகிறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை தேர்தலில் வந்து நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால் கட்சியை பொறுத்தவரை யாரும் ஆரம்பிக்கலாம். என்ன கேட்டால் இன்னும் அதிகமான பேர் அரசியலுக்கு வர வேண்டும். நான் எந்தெந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் படிப்பவர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம். தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு இல்ல, நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள், நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன். இன்னும் நிறைய தலைவர்கள் வரணும்னு நான் கேட்கிறேன். தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்பவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்னை நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்போம். அதனால ஒன்றும் இல்லை. ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது, தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது எல்லோருக்கும் உள்ள உரிமை. அவர்களை வெற்றி பெற செய்வதும் செய்யாததும் மக்கள் கையில தான் இருக்கு. அதை பத்தி இன்னொருவர் கட்சி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி நம்ம எதுவும் சொல்றதுக்கு சொன்னா நாகரிகமாக இருக்காது. விஜய் அவர்கள் 2026 கட்சி நோக்கி நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து 2026 நோக்கி நாங்க எங்களோட கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிக்கும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் வந்து ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2026 தேர்தல் சொல்லி நான் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாதம் இருக்குமா, 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் வந்து 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம்.